காய்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன். நம்ம சேனல்ல இனிமே வீடியோவே வராது. நான் யூடியூப விட்டு வெளில போப்போறேன். என்னடா சொல்ற? நம்ம சேனல் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு நல்ல வியூஸ் வந்துட்டே தானே இருந்துச்சு. என்னாச்சுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சேனல பத்தியோ, இத பத்தியோ இல்லங்க. பார்க்குறவங்க கண்ணோட்டத்த பத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் வந்து எத பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி விளாக்ஸ் நான் பர்சனல் லைஃப்ல என்னலாம் பண்றேன், எங்கெல்லாம் போறேன், யாரெல்லாம் மீட் பண்றேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த மாரி ஒரு பர்சனல் விளாக், லைஃப் ஸ்டைல் விளாக் இந்த மாரி தாங்க போட்டுட்டு இருக்கேன். இத தெரியாம சில பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அ நீங்க அந்த மாரி போடலாமே, இந்த மாரி போடலாமே, நமக்கு ஐடியா குடுக்குறாங்க. அவங்க ஐடியா குடுக்கலாம் தப்பில்ல. நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அவங்க வந்து அவங்க கண்ணோட்டத்துல பார்க்குறாங்க. இது என்ன கன்டென்ட் நான் போடுறேன்னு புரிஞ்சுக்காம, அ எக்ஸாம்பிள் ஒரு வெப் சீரிஸ கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. அதே மாரி பண்ணலாமே நீங்க. பட் நமக்கு ஐடியா தான் இருக்கு. ஆனா இந்த சேனல் இப்போ வரைக்கும் நம்ம நடத்துறது வந்து லைஃப் ஸ்டைல் விளாக் அந்த மாரி தான் போட்டுட்டு இருக்கோம். கைஸ் இப்ப எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் நெறைய வேலை இருக்கும். பர்சனல் ஒர்க் இருக்கும். அதையும் தாண்டி, அதையும் மனசுல வச்சுக்காம தான் நம்ம சேனல்ல வச்சு வீடியோ போடுறோம். இப்போ ஒரு நாள் எடிட் பண்ணா கூட நமக்கு வந்து அது ஒரு வேலையாயிரும். அடுத்த நாள் வீடியோ போட முடியாது ஒழுங்கா. அந்த மாரி தான் தினமும் நமக்கு டெய்லி ஒர்க்கா தான் இருக்கும் தவிர, ஃப்ரீயா இருப்போம்னு ஒரு நாள் இருந்தா வச்சுக்கோங்க, நம்ம அடுத்தடுத்து நம்ம ஷெட்யூல் கட் ஆயிரும். இப்போ நான் வந்து வீட்ல தான் இருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ செம் லீவுக்கு நான் வீட்ல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த இடைப்பட்ட காலத்திலேயே நான் வந்து நெறைய வீடியோஸ் போடலாம்னு நெனச்சிருந்தேன். இப்ப அது முடிய போது. லீவ் அப்படியே 16ஆம் தேதி போயிருவேன் திரும்பியும். இந்த இன் பிட்வீன் டேஸ்ல நான் வந்து நெறைய யூடியூபர்ட்ட பேசுவோம். தூத்துக்குடில எனக்கு யூடியூபர்ஸ் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கு. அந்த கான்டாக்ட்ல பேசுவோம். சில பேர்ட்ட பேசி அவங்க கூட சேர்ந்து வீடியோ போடுவோம்னு சொல்லி நெறைய பேர்ட்ட பேசியும் வச்சிருந்தேன். இந்த மாரி வீடியோ போடலான்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியா குடுத்து, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஓரளவு டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் சில ரீசன்னால என்னால வீடியோ பண்ண முடியல. சில பேர் நெனச்சுக்கிறாங்க நம்ம சும்மா டைம் பாஸ்க்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு. பட் இது கஷ்டம் வந்து வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும். சும்மா வந்து வீடியோ தானா யூடியூப்ல போய் அப்லோட் ஆகாது. நம்ம எடிட் பண்ணணும். யூடியூப் அல்காரிதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். நான் எப்படி யூடியூப்ல வீடியோஸ் போடுறது நீங்க பார்த்தாலே தெரியும். எப்போ நம்மள தூக்கி விடும், எப்போ நம்மள இறக்கி விடும் நமக்கே தெரியாது. தூக்கி விட்டா ஒரேடியா தூக்கி விட்டுரும். இறக்கி விட்டா ஒரேடியா இறக்கி விட்டுரும். அது மாரி தான் யூடியூப் அல்காரிதம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். இன்னும் நம்ம மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணல. ரீச் பண்ணா அது ஒரு நடக்கக்கூடிய 1 இயர் அப்ளை பண்றதுக்கே பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கே அது வந்து ரொம்ப டைம் ஆகுது. ஒரு 6 மந்த்ஸ் அவங்களுக்கே ஆகுது. நமக்கெல்லாம் ஒரு 1 இயர்க்கு மேலயே ஆயிரும். இன்னும் 1 இயர் நான் வெயிட் பண்ணணும். அப்டினாலும் நாளைக்கே மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணணும். இன்னும் 1 இயர் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நம்ம போடுற வீடியோஸ்க்கு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டே கிடைக்க ஆரம்பிக்கும். வீடியோஸ்க்கும் சொல்ல முடியாது. ஆடுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல வர ஆட்ஸ்க்கு. அப்படிதான் நாம வந்து நம்ம இன்கம் கொஞ்சம் ஜெனரேட் பண்ணலாம். மெயினா வந்து நான் யார்ட்ட வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, யூடியூப் பத்தி என்னன்னு தெரியாதவங்க, சும்மா இப்போ வீடியோ போட்டா நான் ரீச் ஆயிருவேன் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அவங்கலாம் தயவு செஞ்சு வந்து யூடியூப் ரொம்ப கஷ்டமானது தான். யாரோ 1, 2 பேர் தான் இன்னைக்கு போட்டா நாளைக்கு ரீச் ஆகும் தவிர, மத்த எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரோம். இன்க்ளூடிங் மீ. 847 சப்ஸ்கிரைபர் இப்போ வந்திருக்காங்கன்னா, அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் காய்ஸ். என்னடா 847 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு பெரிய இதுனான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அது பெரிய விஷயம் தான். வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் ஆரம்பிக்கணும், வீடியோஸ் போடணும்னு நான் வந்து எப்போ நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா, 9த் படிக்கிறம்போது நினைச்சேன் நினைக்கிறேன். 9த் படிக்கும்போது ஃபுட் ரிவ்யூ சொல்லுவோம். அந்த மாரி சொல்லி அப்பவுமே வந்து பெரிய யூடியூபர் ஆகணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. வந்து 10த் வந்து கொரோனா பேட்ச் கொரோனா கொரோனான்னு வந்து அப்படியே 11த் அப்படியே கொரோனான்னு போய் 11த்ல ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் மிஸ்டர் பாக்க முட்டை. அதாவது ஃபேக்ட் சேனல் நம்ம ஃபேக்ட் சேனல். இப்போ வரைக்கும் அந்த சேனல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா, கீழ ஒரு லிங்க் குடுக்குறேன். அதுல நம்ம ஃபேக்ட் சம்மந்தமா வீடியோஸ் போடுவோம். நல்லாவே போயிட்டுருக்கு. 2000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கு. இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல.